பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 139 அதிகாரம் 4வது வசனம். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தாவே என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். 23வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஏன் அவன் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான்? நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னுடைய நிலைமைகள், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய போராட்டங்கள், என்னுடைய கஷ்டங்கள், என் பலகீனம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அப்ப கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சில நேரத்தில் நாம் சொல்றோம், ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்கிறது இல்லை. நம்ம ஒரு பக்கம் ஜெபித்தாலும் இன்னொரு பக்கம் நம்முடைய ஜெபம் கேட்கப்படலை. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்ப ஏன் இது நம்ம வாழ்க்கையில நடக்க மாட்டுக்கு அப்படின்னா, அவன் சொல்றான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். Glory to God. இன்றைக்கு உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய நினைவுகளும் நம்முடைய சிந்தனையில் வருகிற காரியங்கள் தேவன் செய்ய வேண்டும் என்று இருக்கிற நன்மைகளை தடை பண்ணுகிறது. கொலேசியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயிருப்பதாக. என்ன காரணம்? நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய வசனம் இருக்குன்னு பாருங்களேன். இருந்துச்சுன்னா நம்ம வீணா சிந்திக்க மாட்டோம், வீணா பேச மாட்டோம், வீணான காரியத்திற்கு இடம் கொடுக்க மாட்டோம். அப்ப நீங்க ஒன்று அறிந்து கொள்ளணும், ஏன் நம்முடைய சிந்தனையில் வெறுமை, ஏன் வீணான காரியத்தை பேசுகிறோம், ஏன் வீணான காரியத்தை யோசிக்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ள என்ன இல்லை? வசனம் இல்லை. உங்களுக்குள்ள தேவ வார்த்தை இருக்கும் அப்படின்னா நீங்க வீணான காரியத்திற்கு நீங்க சிந்திக்க மாட்டீங்க. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 4வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசித்தீங்க அப்படின்னா, அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனோடு எதை பேசணுமா? மெய்யை பேசணும்னு எழுதப்பட்டிருக்கு. சத்தியத்தை பேசணும். அப்ப சத்தியம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தை தாங்க சத்தியம். Glory to God. நல்ல கவனிங்க. நீங்க வீணான காரியத்தை பேசுகிறதுனால, வீணான காரியத்தை யோசிக்கிறதுனால சில நேரத்தில் நம்முடைய ஜெபமும் அப்படிதான் இருக்கு. வீணான காரியங்களை கொண்டு போய் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் நம்முடைய வாயிலிருந்து வார்த்தை வருகிறதற்கு முன்பதாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இப்ப நான் என்ன செய்யணும்? சிலவங்க சொல்றாங்க பாருங்க, அவர் தான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்ல, அப்ப அவர் செய்ய வேண்டியதானே? லிசன், அவர் செய்வதற்கு தான் நான் வழியை சொல்றேன். இந்த தேவனுடைய வார்த்தையை உங்க வாழ்க்கையில நீங்க சொல்லும் போது, அறிக்கை பண்ணும் பொழுது,
அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப முக்கியம். அதனால தான் எபேசியர் 4:29 சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு எப்படி செய்யணுமா, பிரயோஜனம் உண்டாக பேசணும். மற்றவர்களோடு பேசும்போது கவனமாக பேசுங்க. நான் பேசுகிற வார்த்தையினால் அவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகுமா? சில நேரத்தில் நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தி விடுகிறது, மற்றவர்களை பலகீனப்படுத்தி விடுகிறது. வேதம் சொல்லுது, உங்கள் வார்த்தையினால் அவங்களுக்கு பக்தி விருத்தி அடைவாங்களா? நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க. அப்போ நல்ல வார்த்தை என்பது என்ன? தேவனுடைய வசனம்தான் நல்ல வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம். இந்த சத்திய நிறைந்த வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வெளியாகும் போது அப்படியே அந்த காரியம் நிறைவேறும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ நான் பலகீனமாக இருக்கிறேன்னு வைங்களேன், இப்போ நான் என்ன செய்யணும்? அவருடைய வசனத்தை பேசணும். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளினால் நான் குணமடைகிறேன். இது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை நீ பேசும்போது நிச்சயமாகவே நீங்கள் விடுதலை அடைவீங்க. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, கெட்ட வார்த்தைகள் என் ஆவிலிருந்து வராதபடிக்கு சத்திய வார்த்தைகளை நான் பேச, பிரயோஜனமான வார்த்தைகளை நான் பேச எனக்கு கற்றுத்தாரும். எனக்குள் இருக்கிற வீண் சிந்தைகளையும் வீண் யோசனைகளையும் எடுத்து போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.